என் கழுத்தில் ஏதோ ஊறுவதை உணர்ந்தேன். விழித்துப் பார்த்தேன். கையில் கத்தியுடன் என்னுடைய கழுத்தை அறுப்பதை உணர்ந்தேன். ஆனால் என்னுடைய குருநாதராகிய தாங்கள் எனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். அதனால் நான் நிம்மதியாக உறங்கினேன். இப்பொழுது எழுந்ததும் கழுத்தில் உள்ள மூலிகை பற்றையும் பார்த்தேன். என் குருநாதராகிய உங்களுக்கு என்னுடைய ஊன், உயிர், உள்ளம் அனைத்தையும் அர்ப்பணம். அதனால் எனக்கு அதில் எந்தவிதமான கவலையும் இல்லை என்று கூறி பணிந்து நின்றான். குருவும் சீடனை ஆறத் தழுவி எழுந்து அவரோடு நடக்கலானார். நண்பர்களே, நமக்கு விதித்தபடி நடக்கும் நல்லது கெட்டது எல்லாவற்றிற்கும் இறைவனே பொறுப்பென்று அவனை சரணடைந்து விட்டால் நமக்கு நடக்க இருக்கும் தீமையும் இறைவனின் அருளால் நன்மையாகவே நடக்கும். இதில் சீடன்தான் நாம், குருதான் நம்முடைய கடவுள், ராஜநாகம்தான் நம்முடைய விதி. என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா?